வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் மல்லிகை செடியெல்லாம் வளர்க்குறோம், மல்லிகை கொடி வளர்க்குறோம். ஆனால் அதில் வந்து பெருசாக வந்து பூக்கவே மாட்டேங்குது. சீசன் வந்தாலும் பூக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படின்னா, ஒரு தடவை பூத்து முடிஞ்சிருக்கும். பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து இந்த கிளைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நல்லா போலீஸ் கட் மாதிரி கட் பண்ணிடணும். இப்போ இந்த இந்த மல்லிகை கொடி பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி ஒட்டை நான் கட் பண்ணி விட்டதான். அதுலேருந்து தான் இப்போ இதெல்லாம் வந்து புது புது கிளைகள், புது புது கிளைகளாக வெடித்து எல்லா கிளையிலையும் பாருங்கள், முனையில் பார்த்திங்கன்னா அந்த மல்லிகை மொட்டுக்கள் வந்துருக்குதுங்களா பாருங்கள். இந்த இதைத்தான் வந்து கை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம அதை வந்து யோசிக்கவே கூடாது, என்னடா இவ்வளோ ஒட்டா கட் பண்ணணுமா அப்படின்ட்டு. அப்படி ஒட்டா கட் பண்ணால் தான் அடுத்து அதுலேருந்து புதுசு புதுசாக தளிர்கள் வரும். தளிர்களில் வந்துட்டு ஃபுல்லாக புது புது மொட்டுக்கள் வந்துட்டு நிறையா வரும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்துட்டு மொட்டுக்களாக தான் இருக்குது. குட்டி குட்டி மொட்டுக்கள் தான் எல்லாம். இனி பார்த்திங்கன்னா எப்படியும் வந்துட்டு இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் வந்துட்டு மல்லிகை வந்துட்டு பறிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் வந்துட்டு மொட்டு தான். எல்லாத்துலேயும் பாருங்கள், புதுசு புதுசாக கிளை வெடித்தது எல்லாத்துலேயுமே வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தோன்னா அந்த மொட்டுக்கள் தான் வந்து நிற்கிது. ஏன்னா ஆக நம்ம வந்துட்டு தோட்டம் போடுறதோடு இல்லை, நம்ம வந்து இலைகள்லாம் வந்துட்டு மல்லி இலைகள்லாம் வந்து பழுத்து போச்சு அப்படின்னாலே வந்துட்டு அந்த இலைகளையும் வந்து நம்ம வந்து அப்படி அப்படியே அப்பப்போ உதுத்தி விடணும். அதுபோக வந்துட்டு நல்லா நமக்கு எப்படி முடி வளர வளர வெட்டுறதுங்கிற பழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு மல்லி தோட்டத்துலேயே வந்து மல்லிகை வளர வளர வந்துட்டு அது பூத்து முடிஞ்சிருச்சுன்னா வந்துட்டு உடனே எல்லாத்தையும் வெட்டிட்டா இந்த மாதிரி புதிய தளிர் வந்துட்டு நல்லா மொட்டுக்களில் நிறையா மல்லி வரும். இது பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் எப்படியும் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நிறையா மல்லிப்பூவாக வந்து பறிக்கலாம். வீட்டுக்கு பின்புறத்தில் கீழே வச்சது அது வந்து இப்போ வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் வந்து மலர்ந்துருக்கு. அதுக்கு நாங்கள் இப்போ பந்தல் போட்டிருக்கோம். அதில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இனி தொடர்ச்சியாக பறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.